ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ரீ மிக்சர் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். புளி சாதம் ப்ரீ மிக்சர் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த புளி சாதம் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் பேக்கெட்டில் வாங்குவோம் இல்லைங்களா, எம்டிஆர் புளி சாதம் மிக்சர், அதே மாதிரி ஆச்சி புளி சாதம் மிக்சர், இந்த மாதிரி மிக்சர் தாங்க இதுவும். இதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா 3 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். நம்ம வெளியவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு 100 கிராம் புளி எடுத்துக்கிறேங்க. புளியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நார், ஓடு, கொட்டை இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் முதல்ல எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், நல்லா ஒரு 10, 15, 20 வரைக்கும் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பருப்பு வகைகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 35 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்து வச்சுக்கலாம். கருப்பு எள்ளு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கட்டி பெருங்காயம் சின்ன சின்னதாக உடச்சி ஒரு 2-3 துண்டு எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கிங்க. முதல்ல கடலைப்பருப்பு வறுத்துக்கலாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருகாமல் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்ததாக உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். தனித்தனியாகவே போட்டு வறுத்துக்குங்க. உளுத்தம்பருப்பும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கருகக்கூடாதுங்க. இப்போ உளுத்தம்பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. அடுத்ததாக தனியா சேர்த்துக்கலாம். தனியா சேர்த்து ஒரு கொஞ்சம் சூடு ஏறின பிறகு அதில் நம்ம மிளகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் நல்லா வறுபட்ட பிறகு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ புளி சேர்த்துக்கலாம். புளியை வந்து ரொம்ப கவனமாக வறுக்கணுங்க. புளி வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போயிடணும். நம்ம எடுத்து வறுத்துட்டு கொட்டணுன்னா நல்லா முடமுடன்னு சவுண்டு வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக எள்ளியும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. 100 கிராம் புளி, 50 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 35 கிராம் உளுத்தம்பருப்பு, மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் கணக்கில் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல மிளகாய், புளி ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். புளி வந்து அரைப்படாதுன்னு நினைக்காதீங்க, ஈஸியாக அரைஞ்சிரும். ஏன்னா நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், சூப்பராக வந்து அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு மற்ற நம்ம பருப்பு, மிளகு, சீரகம்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான புளி சாதம் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. 3 மாதம் வரைக்கும் கூட கெடவே கெடாது. நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் ரொம்ப நாளைக்கு வருங்க, கெட்டே போகாது. இப்போ இதில் எப்படி ரைஸ் வடித்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோலேயே நான் காமிச்சிருக்கேன். நம்ம எங்கேயாவது வெளியே போகிறப்ப கூட இந்த மிக்சர் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா வெறும் சாதம் மட்டும் வடித்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எளிமையான வழிங்க. அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு மட்டும் வடித்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயில் கடுகு பொரிய விட்டுடலாம். கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம்.
இந்த பவுடர் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னா சூப்பரான புளி சாதம் ரெடி ஆகிடுங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. நம்ம வந்து மிக்சரில் சேர்த்துருக்கோம், ஆனால் சோறு சேர்க்குறப்ப கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்க்குற மாதிரி தான் வரும். சூப்பரான புளி சாதம் மிக்சர் ரெடி.